யாழ் மாநகர சபையின் எல்லைக்குட்பட்ட சுண்டிக்குழி கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள முண்டுக்குளம் மாசடைந்துள்ளமையினால் மக்கள் சுகாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர். சுண்டிக்குழி முண்டுக்குளத்தினை சுற்றி அதிகளவான மக்களின் குடியிருப்புகள் அமைந்துள்ளன. முண்டுக்குளத்தில் சல்வேனியா மற்றும் புட்கள் வளர்ந்துள்ளதுடன் கழிவுப் பொருட்கள் வீசப்படுவதால் நீர் மாசடைந்து துர்நாற்றம் வீசுகின்றது. நீர்மட்டத்தினை மூடி தாவரங்களும் கழிவுப் பொருட்களும் காணப்படுவதால் நுளம்பு பெருக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாங்கள் இந்த முன்னுக்கு கடை வச்சுக்கிறோம். இது சுற்றி வர குடிமனைகள் இருக்குது. எக்கச்சக்கமான தடவை நாங்கள் மானசரவைக்கு சொல்லியும் வந்து சுத்தம் பண்ணி தரையில எங்களுக்கு சுத்தம் பண்ணி தராதால் இதுக்கு நுளம்பு பெருக்க மிச்சம் அதிகமாகும். எங்களுக்கு நைட்டானால் தூங்கியே இயலாது. மிக கஷ்டப்பட்டு தான் நாங்கள் நைட்டில் எண்ணத்தில் செய்து நுளம்பை கட்டுப்படுத்த முடியாது. மற்ற இதில் உள்ள புல்லுகளை இதுகளால் நுளம்பு மிச்சம் பெருகி கொண்டிருக்கிற ஆனக்கால் நோய் மற்றது டெங்கு இதெல்லாம் பெறக்கூடிய நிறைய சுவாத்தியங்களும் இருக்குது. வந்தும் இருக்குது நிறைய பேருக்கு. துப்புரவு பண்ணணும். முதல்ல இது துப்புரவு பண்ணி இந்த பள்ளிக்கூடம் இருக்குது, இங்கே குளம், இந்த கோயில் இருக்குது, இதெல்லாம் சுற்றி குப்பையும் போட்டு கொண்டிருக்கிறாங்க. முண்டுக்குளத்தின் அருகில் பாடசாலை, மாணவர் விடுதி, யாழ் பெரிய கோயில் மற்றும் ஆயர் இல்லம் என்பன அமைந்துள்ளன. இந்த குளம் அசுத்தமடைந்ததால் பாடசாலை மாணவர்களும் நோய் தொற்றுக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாடசாலை ஒன்று காணப்படுகின்றது. இதுல 2000-3000 மாணவர்கள் இருக்கிறார்கள். பக்கத்துல பெரிய கோயில் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த குளம் பல வருடங்களாக கவனிப்பாரற்று காணப்படுகின்றது. அந்த பகுதியில குப்பைகள் நிறைய சனம் குப்பையை கொட்டுகிறார்கள். அந்த குப்பையும் அப்படியே கிடக்கு. அதுல நுழம்பு பெறக்கூடிய இடம் நிறைய இருக்கு. இந்த குளத்துல அந்த சல்வீனியா, ஆகாய தாமரை எல்லாம் பெரிய காணப்படுவதால் இரவில நுழம்பு பெருக்கம் நிறைய இருக்கு. நாங்கள் பலமுறை உரிய அதிகாரிகளுக்கு அறிவிச்சும் அவையில் இதுவரையில அதை கவனத்தில் எடுத்து எங்களுக்கு செய்து தரையில இப்பவும் அப்படியே தான் இருக்கு. இதுல பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பொலித்தீன் போத்துல எல்லாம் நிறைய கொண்டு குவிச்சு கிடக்கு. முனிசிபல் இதுல பக்கத்துல குப்பை அள்ளுறாங்களா, அந்த குப்பையெல்லாம் அப்படியே தான் கிடக்கு. அதெல்லாம் கவனிப்பாரட்டு கிடக்கு. முண்டுக்குளத்தின் மாசடைந்த நீரையே கால்நடைகளும் அருந்துகின்றன. மழைக்காலங்களில் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து கழிவுநீர் குடியிருப்புகளுக்குள் புகுவதால் தாம் சிரமங்களை எதிர்நோக்குவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். முண்டு குளத்தினை சுத்தப்படுத்துமாறு யாழ் மாநகர சபையிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். நீண்ட காலமாக துப்புரவு செய்யப்படவில்லை. பல தடவைகள் உரிய அதிகாரிடம் சென்று கதைத்த போதும் அவர்கள் இதற்கான இது சார்பான எந்த ஒரு நல்ல விளக்கத்தையும் எங்களுக்கு நீண்ட காலமாக தரவில்லை. அதனால இந்த குளம் பாழடைந்திருப்பதுடன் டெங்கு போன்ற யானைக்கால் நோய்கள் வருவதற்கு காரணமாகவும் இந்த குளம் இருக்கிறது. யாழ் மாநகர சபை எல்லைக்குள் இப்படி ஒரு குளம் இங்கு இருப்பது எங்களுக்கு கவலையாக இருப்பதுடன் இது எங்களுடைய இடத்தை வெகுவாக பாதிக்கிற ஒரு இடமாக இருக்கின்றது.